ஆம்புலன்ஸ் வந்து எந்த இடத்துல வேணாலும் போகலாம், எந்த ஒருத்தனாலும் வரலாம். ராங் சைட்லயும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். அவசரத்துக்கு அவங்க வேணாலும் போவாங்க. இப்போ வழி இல்லைன்னா அந்த வழி இல்லாத இடத்துல அங்கே தான் அந்த வழி தான் போகணும்னு சொன்னால் அவங்க வந்திருப்பாங்க. இவர் அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணுக்காண்டி அவங்கள அடிப்பேன், உதைப்பேன், அதெல்லாம் பேசுறது தப்பு. ஒரு முன்னாள் சிஎம் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி சொன்னோன்னா சட்டத்தை மீறக்கூடாது. இதெல்லாம் வந்து தப்பு. ஒரு முன்னாள் முதல்வரே வந்து இதுமாரி வந்து பொது இடத்துல வந்து இதுமாரி அநாகரிகமாக நடந்துக்கிறது தப்பு. தொண்டர்கள் வந்து ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க பின்பற்றுவாங்க. நாளைக்கு வந்து இதேமாரி ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தில் கூட ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அவர் அடித்து தான் அனுப்புவோம். இது வந்து தவறான முன்னுதாரணம். இது ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா நம்ம வந்து விழிப்புணர்வாக வந்து தொண்டர்களுக்கு வந்து இதுமாரி வழி விடுங்க, அதில் என்ன போகிறாங்க, என்ன அதிமுக்கியன்னு தெரியல, நீங்கள் வழி விடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் அடிப்பேன் உதைப்பேன் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணது இது தவறான முன்னுதாரணம். அது வந்து அவர் திருத்திக்கணும். அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டேனே ஆரம்பத்திலேயே. அம்மையார் ஜெயலலிதாவோட ஒப்பிடக்கூடாது. எடப்பாடிலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள்லாம் கிடையவே கிடையாது. எடப்பாடி அவங்க ஒரு சிங்க பெண்மணி. அந்த ஆட்சி காலம் வந்துடுறது வேற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டை. இவர்லாம் அதெல்லாம் கிடையாது. இவர் வித்துட்டாரு. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த லோகோ வித்துட்டாருன்னு சொல்ல வந்தான். அந்த ரெட்டையில என்ற லோகோ வந்து மோடிக்கு வித்துட்டாரு. அதை எடப்பாடிங்கெல்லாம் இங்க இனியும் அது எடப்பாடியோட இதுவெல்லாம் இங்க செல்லாது. தமிழ்நாட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டம். எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஞானின்னா அப்படி கிடையாது, அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவோட இணைச்சி பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர்லாம் கிடையாது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சர்னா முதலமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டாரு, புடிங்கிட்டாரு. சொல்ல போனா அந்த நேரத்துக்கு சுயநலவாதியா இருந்து யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த இடத்துக்கு வந்தவர் தான் அவர். மக்களால் தேர்ந்தெடுக்கு. இப்போ 2026 மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும்.